ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன். இன்றைக்கு என்னுடைய ஆடியோ மெசேஜ் மிகச் சிறப்பான ஒரு ஆடியோ மெசேஜ். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியினருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ஆடியோ மெசேஜ். அது கவனமாக கேளுங்க. அதனுடைய பெயர் என்ன தெரியுமா? சொல்லின் விளைவுகள் என்பது அதனுடைய பெயர். நாம் நிறைய பயிலரங்கங்களில் போகும்போது ஆங்கிலத்தில் தானே அது டீச்சிங்ஸ் எல்லாம் இருக்கு. தி பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் கூட என்னுடைய ட்ரைனிங்ஸில் நிறைய பயன்படுத்துவேன் அந்த வார்த்தையை. தமிழில் மிக சிறப்பாக அதை சொல்ல வேண்டும் என்ற என்னுடைய ஆவல் இந்த சொல்லின் விளைவுகளின் மூலமாக நிறைவேறி இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. எனவே கவனமாக கேளுங்க சொல்லினுடைய விளைவுகளை. ஒரு சொல் உயர்வை தருகின்றது. ஒரு சொல் அறிவை தருகின்றது. ஒரு சொல் அன்பை தருகின்றது. ஒரு சொல் ஞானத்தை தருகின்றது. ஒரு சொல் கோபத்தை தருகின்றது. ஒரு சொல் மகிழ்ச்சியை தருகின்றது. ஒரு சொல் வேதனையை தருகின்றது. ஒரு சொல் மாற்றத்தை தருகின்றது. ஒரு சொல் வெற்றியை தருகின்றது. ஒரு சொல் தோல்வியை தருகின்றது. ஒரு சொல் பொருளை தருகின்றது. ஒரு சொல் ஏமாற்றத்தை தருகின்றது. ஒரு சொல் முன்னேற்றத்தை தருகின்றது. ஒரு சொல் வேலை தருகின்றது. ஒரு சொல் இழப்பை தருகின்றது. ஒரு சொல் நேர்மையை தருகின்றது. ஒரு சொல் உண்மையை தருகின்றது. ஒரு சொல் உணர்ச்சியை தருகின்றது. ஒரு சொல் உறவை தருகின்றது. ஒரு சொல் உரிமையை தருகின்றது. ஒரு சொல் உறக்கத்தை தருகின்றது. ஒரு சொல் கலக்கத்தை தருகின்றது. ஒரு சொல் அச்சத்தை தருகின்றது. ஒரு சொல் விவேகத்தை தருகின்றது. ஒரு சொல் நல்வழியை தருகின்றது. ஒரு சொல் கடமை உணர்வை தருகின்றது. ஒரு சொல் கட்டுப்பாட்டை தருகின்றது. ஒரு சொல் கண்ணியத்தை தருகின்றது. ஒரு சொல் கனிவை தருகின்றது. ஒரு சொல் ஆறுதலை தருகின்றது. ஒரு சொல் மயக்கத்தை தருகின்றது. ஒரு சொல் தெளிவை தருகின்றது. ஒரு சொல் வேகத்தை தருகின்றது. நண்பர்களே, ஒவ்வொரு சொல்லுக்கும் வலிமை உண்டு. எச்சொல் எதை தரும் என அறிந்து அச்சொல்லை சொல்லி வாழ்க என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதைவிட முக்கியமான ஒரு செய்தி, ஆன்மீக வாழ்க்கையிலே சொல் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நட்சல்ல சொல்லணும்னா ஒரே ஒரு சொல் உயர்வை, அறிவை, அன்பை, ஞானத்தை, கோபத்தை, மகிழ்ச்சியை, வேதனையை, மாற்றத்தை, வெற்றியை, தோல்வியை, பொருளை, ஏமாற்றத்தை, முன்னேற்றத்தை, வேலையை, இழப்பை, நேர்மையை, உண்மையை, உணர்ச்சியை, உறவை, உரிமையை, உறக்கத்தை, கலக்கத்தை, அச்சத்தை, விவேகத்தை, நல்வழியை, கட்டுப்பாட்டை, கண்ணியத்தை, கனிவை, ஆறுதலை, மயக்கத்தை, தெளிவை, வேகத்தை நமக்கு தருகின்றது. அதுதான் நட்சல். ஈச் வேர்ட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் பவர் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதனுடைய வலிமை உண்டு. எனவேதான் எச்சொல் எதை தரும் என அறிந்து அச்சொல்லை சொல்லி வாழ்க என்று ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம பேசுகிற பேச்சுக்கு எவ்வளவு மதிப்பு, மரியாதை, எவ்வளவு வீரியம் என்பதை இந்த சின்ன ஆடியோ மெசேஜின் மூலமாக நீங்கள் உணர்ந்து இருக்கக்கூடும். இது ஒரு அசாதாரண பதிவு என்று நான் கருதுவதனால இதை உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நீங்க பகிர்ந்து
அவர்களையும் அவர்கள் சொற்களை பிரயோகப்படுத்தும் பொழுது ஜாக்கிரதையாக பிரயோகப்படுத்த வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளையும் நீங்கள் வைக்க வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்.